Hello everyone, I am Muhammad Sajid, a lecturer IEBT campus, Department of IT. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்ன தலைப்புன்னு சொன்னால் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் வெப் டிசைன். நம்ம வெப் டிசைனிங்கை ஏன் கற்றுக்கணும், அதில் நன்மை என்ன, நம்மளுக்கு என்ன தேவையாக கற்றுக்கொள்றதுக்கு, எதற்காக நம்ம அந்த வெப் டிசைனிங்கை வந்து படிக்கணும், எதனால் நம்ம வெப் டிசைனிங் வந்து படிக்கிறதுல ஆர்வம் காட்டணும்ன்ற விஷயத்தில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். இப்போ ஒரு வெப் டிசைனிங்கை செய்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே எதனால் இவ்வளவு ரீச் ஆகுதுன்னு சொன்னால், முதலாவது விஷயம் அதில் ஃப்ரெண்ட்லியான யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது பயனாளருக்கு இலகுவாக புரிஞ்சு கொள்கிற மாதிரி இருக்கிற யூசர் இன்டர்ஃபேஸால தான் இவ்வளவு அந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே ரீச் ஆக காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த விண்டோஸ் மெக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே ரீச் ஆகிறது காரணம் என்னன்னு சொன்னால் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் தான் சொல்லுவோம். அதாவது பயனாளருக்கு பிரத்யேகமான, பயனாளருக்கு ஒரு விஷயத்தை பார்த்தா விளங்கக்கூடிய மாதிரியான இன்டர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணினதால தான் இவ்வளவுக்கு இந்த விண்டோஸ், மேக், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே ரீச் ஆனதுக்கு காரணமாக அமையுது. அப்போ நம்ம ஒரு வெப் டிசைனிங் பண்ணக்குள்ள எவ்வாறான இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணணும்னு சொன்னால், ஒரு சாதாரண மனிதனால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு மேற்பரப்பு, அதாவது இன்டர்ஃபேஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அந்த வெப்பை டிசைன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட வெப் டிசைன் தான் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2007ஆம் ஆண்டுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாப்புலராக இருந்த மொபைல் பிராண்ட் எதுன்னு தெரியும்? நோக்கியா ஒரு பாப்புலரான மொபைல் பிராண்ட். நம்ம இலங்கையில் வந்து ஃபேமஸான சிஸ்டம் வந்து பென்டிஎம் சிஸ்டம் இருந்துச்சு. பென்டிஎம் 3, பென்டிஎம் 4 2 சிஸ்டங்கள் இருந்துச்சு. இப்போ அந்த காலப்பகுதியில் பெரும்பாலும் வெப் வந்து எதுக்காக பயன்படுத்துச்சுன்னு சொன்னால் கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி தான் வெப்பை வந்து டிசைன் பண்ணினாங்க. ஆனால் காலத்துக்கு காலம் என்ன செஞ்சு டெக்னாலஜியின் வளர்ச்சியின் காரணமாக என்ன நடந்துச்சு, கம்ப்யூட்டர் இருந்தது லேப்டாப்பாக மாறிச்சு, அடுத்தது டெப்பாக மாறிச்சு, மொபைல் ஃபோன் கீபோர்ட் ஃபோனாக இருந்தது டச் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோனாக மாறிச்சு, அல்லது iOS ஐஃபோனாக மாறிச்சு. அப்போது காலத்துக்கு காலம் இந்த டிவைசஸ்கள் சேஞ்ச் ஆகிட்டு வர்றதுனால அதில் அந்த சைஸுகளும் நம்ம வித்தியாசமாகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெப்சைட்டு செய்கிறது வெப் டிசைனர் ஒரு கடமையாக இருக்குது. அப்போ நம்ம அதே மாதிரி ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனிங் செய்யக்குள்ள நம்மளுக்கு எல்லா டிவைசஸ்லேயும் நம்மளோட வெப்சைட் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த வெப் டிசைனிங் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வெப் டிசைனிங்கை கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு செக்யூரிட்டி அலர்ட் வந்து ஃபிஷிங் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஃபிஷிங் அட்டாக்னு சொன்னால் ஒரு ஹேக்கிங் மெத்தட். அது வந்து எதை பேஸ் பண்ணி செய்வாங்கன்னு சொன்னால் அந்த வெப்பை பேஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஃபிஷிங் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேக் வெப் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு நபரை வந்து டார்கெட் பண்ணி அந்த வெப்சைட்டை அனுப்பி அதில் லொகின் ஆகிற மாதிரி செஞ்சு கொள்வாங்க. இது இந்த வெப் டிசைனிங்கை கற்றுக்கொள்றதால ஃபுல் வெப் டிசைனிங், அதாவது டேட்டா பேஸ் மொத்தம், ஜாவா ஸ்கிரிப்ட், அதுகள் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜாக கற்றுக்கொள்றதுனால இதிலிருந்து ப்ரிவெண்ட் ஆகுற மாதிரி, தற்பாதுகாத்து கொள்கிற மாதிரியான அறிவுகள் நம்மளுக்கு பூரணத்துவமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம மக்களுக்கு தெரிவித்தும் கொள்ளலாம். இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதன் மூலம் உங்களோட டேட்டாஸ் வந்து, உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து மற்ற நபருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் உங்களை நீங்களே தற்பாதுகாத்து கொள்ளுங்க என்ற விஷயத்தை வந்து மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ நம்ம வெப் டிசைனிங் படிக்கிறதுனால நிறைய கீ பெனிஃபிட்ஸுகள் காணப்படுது. அப்போ அதனால் நம்ம இந்த வெப் டிசைனிங்கு நம்ம இந்த காலத்தில் வந்து பெரும்பாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காத நபரை விட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆட்களும் என்ன செய்யணும், இந்த வெப் டிசைனிங்கை வந்து கற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் உங்களை நீங்களே தற்பாதுகாத்து கொள்கிற மாதிரி. இப்போ நீங்கள் சும்மாவே ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகக்குள்ள கூக்கீஸ் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதை எல்லாரும் வந்து சிலாக்கள் என்ன செய்வாங்க, இக்னோர் பண்ணுவாங்க, சிலாக்கள் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன விஷயம்னு சொல்லி இந்த வெப் டிசைனிங் படிக்கும்போது தெரியும். அது மட்டும் இல்லாமல் சில ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகக்குள்ள சில அலர்ட்ஸ் வரும்.
இது வந்து உங்களுக்கு நீங்கள் என்டர் ஆகிறதுக்கு உரிய சேஃபான வெப்சைட் இல்லை என்று சொல்லி வர அலர்ட்ஸ் வரும். அப்போ நீங்கள் இந்த வெப் டிசைனிங்கை கற்றுக்கொள்றது மூலமாக அந்த அலர்ட்ஸ் எதனால் வருது, எப்படி அந்த அலர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு வெப் பேஜுக்குள்ளே போகக்குள்ள அது வந்து வைரஸுக்குரிய வெப் பேஜ்னு சொல்லி கண்டுபிடிக்குது என்று சொல்லி வர விஷயங்களையும் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது.